அனைவருக்கும் வணக்கம். நம்ம தமிழக அரசியல்ல பல சொல்லாடல்களுக்கு சரியான மீனிங் தெரியாமலே இத்தனை நாள் வரைக்கும் அரசியல் வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க. பொதுமக்கள்கிட்ட போய் கேட்டீங்க அப்படின்னா இந்த ஒரு சில வேர்ட்ஸுக்கு வந்துட்டு இதுக்கு என்ன மீனிங் சொல்லி கேட்டி 9% மக்களுக்கு வந்துட்டு அதுக்கான மீனிங் என்னன்னு சொல்லி தெரியாது. மக்களை விடுங்க, அரசியல்வாதிகளுக்கே அதுக்கான மீனிங் என்னன்னு சொல்லி தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள், சனாதானம். சனாதானம் அப்படின்னு சொல்லி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால், நம்ம ஆர்எஸ்எஸ் பீப்புள் அவங்க வந்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சனாதானம் அப்படின்னா ஹிந்து மதம், ஹிந்து தர்மம் அப்படிம்பாங்க. இதுவே வேதம் வந்துட்டு படித்து கற்று தேர்ந்த அந்த வேத பண்டிதர்கள் அவங்க கிட்ட போய் கேட்டிங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சனாதானம் அப்படின்னா முடிவில்லாதது, அழிவில்லாதது, இது வந்துட்டு ஒரு எட்டர்னல் ட்ரூத் அப்படிம்பாங்க. இதுவே சனாதானத்தை எதிர்க்கிற அந்த திராவிட சித்தாந்தவாதிகள் அவங்க கிட்ட நீங்க போய் கேட்டீங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சனாதானம் அப்படின்னா இந்த சாதிய படிநிலைகளை கிரியேட் பண்ணது சனாதானம், அதை இன்னமும் உயிர்ப்போட வச்சிட்டு இருக்குது இந்த சனாதானம், அதனால நாங்கள் அதை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பட் ஆனால் இந்த விளக்கம் வந்துட்டு எல்லா மக்களுக்கும் போய் சேர்ந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாக்க கண்டிப்பாக கிடையாது. இதனாலேயே இப்போ சனாதானத்தை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில சொல்லும்போது அவங்க வந்துட்டு அதுக்கான விளக்கத்தை வந்துட்டு எதனால இந்த சனாதானத்தை எதிர்க்கிறோம், நாங்கள் இதுக்கு என்ன டெஃபனிஷன் கொடுத்து வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லாததுனால அவங்களோட புரிதல் அவங்களுக்கு கற்பிக்கப்பட்டது சனாதானம் அப்படின்னா ஹிந்து மதம், ஹிந்து மதத்தை அழிக்கணும்னு சொல்லி பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாமே வந்துட்டு எதிர்க்கிறாங்க. இப்போ இந்த ரெண்டு தரப்புமே சனாதனம் அப்படின்னா அதுக்கான முழு விளக்கம் முழு டெஃபனிஷனை கரெக்டாக கொண்டு வாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அதை பற்றி மேலே வந்துட்டு அதுக்கு ஆதரவு தெரிவிக்கலாமா இல்லை எதிர்க்கலாமா அப்படின்ற அந்த நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்துட்டு போகலாம். ஏன்னா இவங்க ஆளாளுக்கு ஒரு டெஃபனிஷன் வச்சுக்கிட்டு இவங்க ஆளாளுக்கு எதிர்க்கிறதோ ஆதரிக்கிறதோ இதனால மக்கள் வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு எதிரி மாதிரி பார்த்துக்கிறதும் இது வந்துட்டு சரியான போக்கு கிடையாது, அரசியல் போக்கு கிடையாது. இத்தனை ஆண்டு காலமாக அப்படி தான் அரசியல் பண்ணிட்டு வந்துட்டுருக்கீங்க. 2 நாளைக்கு முன்னாடி நம்ம டிவிகே எம்எல்ஏ முஸ்தபா அவங்க வந்துட்டு சனாதானம் பற்றி பேசினது ஒரு பெரிய விவாத பொருளாக போயிட்டுருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நான் வந்துட்டு என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, நம்மக்கிட்ட ஆஸ் அ டிவிகே மெம்பராக என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, நம்மக்கிட்ட ஒரு கொஷின் வந்துட்டு மீடியா பீப்புள் அரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது என்ன நோக்கத்தில் அந்த கொஷினை வந்துட்டு நம்மகிட்ட வைக்கிறாங்க, இது வந்து நல்ல நோக்கமா இல்லை வந்துட்டு ஏதோ பிரச்சனையை வந்துட்டு உண்டு பண்ணணுன்ற நோக்கத்தில் வந்துட்டு கொஷினை வந்துட்டு அரைஸ் பண்ணுறாங்களா அப்படின்றத புரிஞ்சு இந்த கொஷினை வந்துட்டு பதில் சொல்லலாமா இல்லை தவிர்த்துக்கலாமா அப்படின்ற ஒரு டெசிஷன் வந்து கரெக்டாக எடுங்க. ஏன்னா இந்த கொஷினுக்கு முஸ்தபா அவங்க வந்துட்டு பதில் சொல்லியிருக்க வேண்டான்றது என்னோட கருத்து ஆக்சுவலாக. ஏன்னா ஒரு வேற்று மதத்தை பற்றி ஒரு தப்பான ஒரு புரிதலோட போயிட்டுருக்க ஒரு விஷயத்தில் அதை பற்றியான தெளிவு இல்லாத ஒரு பட்சத்தில் அதை பற்றி கருத்து சொல்லி அதையும் வந்துட்டு ஒரு விவாத பொருளாக மாற்றுறது நம்மளுக்கோ நம்ம கட்சிக்கோ இல்லை மக்களுக்கோ கூட நல்லது கிடையாது அப்படின்ற புரிதலோடு நடந்துக்கங்க. இதுதான் வந்துட்டு என்னோட ரெக்வஸ்ட். இதை வந்துட்டு யாராவது நம்ம கட்சி சார்பாக கண்டிச்சிருக்கணும், அட்லீஸ்ட் வெளிப்படையாக கண்டிக்கலைன்னா கூட தனிப்பட்ட முறையிலையாவது இவங்க யாராவது கண்டிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.